நாங்களும் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் வருகிற 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே 13 மணிக்கு பிரேயர்ல கலந்து கொள்ள போகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் வருகிற புதிய வெள்ளி அன்று அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குட் ஃப்ரைடே வருது. நாங்களும் எங்கள் குடும்பத்தோட யூனிவர்சல் சர்ச்சுக்கு வருவோம். உங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக குட் ஃப்ரைடேக்கு வரணும். మేము మా కుటుంబం అందరూ గుడ్ ఫ్రైడేకి ఆలయానికి వస్తున్నాము. మధ్యాహ్నం 3 గంటలకి మీరు మీ కుటుంబంతో కూడా ఆలయానికి రండి. ஹலோ எவ்ரிவன், நானும் என் ஃபேமிலியும் குட் ஃப்ரைடே அன்னைக்கு யூனிவர்சல் சர்ச்சுக்கு வரோம். ஸோ நீங்களும் வரணும்னு சொல்லி உங்கள் எல்லாரும் நான் இன்வைட் பண்ணுறேன். வணக்கம் பிரியமானவர்களே, மிக சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் புனித வெள்ளிக்காக விசுவாசத்தில் மக்கள் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திலே மக்கள் தங்களுடைய குடும்பங்களோடு இந்த இடத்துல ஒன்றிணைய தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புனித வெள்ளி என்று சிலுவையினுடைய அடிவாரத்தில் நாம் நம்முடைய குடும்பத்தாரை இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். ஏன் சிலுவையினுடைய அடிவாரத்திலே என புனித வெள்ளி அன்று நடந்தது இந்த இடத்தில் சரியாக என்ன என்று நீங்க எல்லோருமே புரிந்து கொள்ளும்படியாக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று நீங்க நினைக்கிறீங்கன்னா மிக நிச்சயம் இந்த நிகழ்வு நடந்தது. ஆனா புனித வெள்ளி என்று இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை விட மிக சரியான ஒரு செயல் என்னவென்றால் பிசாசானவனை தோற்கடித்து வெற்றி சிறந்தார். இதுதான் வேதாகமம் தெளிவாக இந்த இடத்தில் நமக்கான விளக்கத்தை இந்த இடத்துல கொடுக்கிறது. அன்றதாக இயேசு வெற்றியானதை இந்த இடத்துல கொடுத்தார். நீங்க யார்? உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக பல சூழ்நிலைகளை கடந்து போகிற ஒருவரா இருக்கீங்களோ, பல விதமான கடினங்களை என்னுடைய பிள்ளை வாழ்க்கை குறித்து எனக்கு கவலையானதா இருக்கும், என்னுடைய கணவருடைய நிலை குறித்து எனக்கு கவலையானதா இருக்கு, அல்லது உங்களுடைய குடும்பத்திற்குள்ள வேறு எப்படியான ஒரு சூழ்நிலையை குறித்து நீங்கள் கவலைப்படுகிற ஒருவராய் இடத்தில் இருந்தால் இந்த பிரச்சனையை நீங்க சரி செய்ய இடத்துல விரும்புறீங்களா? தேவன் ஆண்டவராக இயேசு அவர் செய்த இந்த தியாகத்தினுடைய செயல் நிமித்தமாய் வெற்றியானதை நமக்கானதாய் அவர் கொடுத்தார். உங்களை உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக எந்த அசுத்தத்தினுடைய வேலையானது இந்த நாள் வேலை செய்வதை நீங்க பார்க்கிறீங்களோ, இயேசு நமக்காய் கொடுத்த இந்த வெற்றி நிமித்தமாய் அவனுடைய எல்லா வேலைகளை இந்த அழித்து தேவனுடைய ரட்சிப்பானதை நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய குடும்பத்தாரை நாம் இயேசுனுடைய சிலுவையின் அடிவாரத்திற்கு இந்த கொண்டு வர போகிறோம். இது எப்படியாக நான் செய்யலாம்? என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் அழைப்பானதை கொடுத்தா அவர்கள் என்னோடு வருவாங்களான்னு தெரியலையே, கவலை இல்லை. நீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு மிக நிச்சயம் அழைப்பானதை தரலாம். இந்த புனித வெள்ளி கூட்டத்திலே அவர்கள் நம்மோடு இந்த ஆலயத்தில் இணையபடியாக. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அவர்களுடைய பெயர்களை இந்த கொண்டு வர போகிறீர்கள். சிலுவையினுடைய அடிவாரத்தில் நாம் அவர்களை அர்ப்பணிக்கும்படியாக தெய்வனுடைய வல்லமையிலே அவர்கள் தொடப்படும்படி எந்த தவறான பழக்கங்களுக்கு அடிமையா இருக்காங்களோ, எந்த தவறான வாழ்க்கையை இந்த நாள் வாழ்கிறவராய் அல்லது தேர்ந்தெடுத்தவராய் இருக்காங்களோ, தெய்வனுடைய உதவி மிக நிச்சயம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிடைக்கும்படியாக. ஆம், தெய்வனுடைய பலனான கரம் அவரது வாழ்க்கையை விடுதலை செய்ய மட்டுமல்ல, அவர்களது வாழ்க்கையை எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பதற்காகவும் கூட. எனவே மக்களை, உங்களை உங்களுடைய குடும்பத்தாரை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சரியா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற பிரகாரம் ஒன்றாக ஜெபிக்கக்கூடிய குடும்பம் ஒன்றாகவே இந்த இருக்கும். இதுதான் நாம் செய்ய போகிற இந்த மிக சிறப்பான நிகழ்வாய் இந்த இருக்கும். இந்த புனித வெள்ளி என்று 18ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மிக சரியாக இந்த விசுவாசத்தின் சிறப்பான கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு ஒன்றிணைய உங்களை நான் வரவேற்கிறேன். மக்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தீர்மானத்தை எடுங்க. தேவன் அதி அற்புதமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யும்படி இந்த விரும்புகிறார். இந்த நேரம் இந்த விசுவாசத்திலே நான் ஒரு சாட்சியானதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த விரும்புகிறேன். இந்த குடும்பத்திற்குள்ளாக பல சூழ்நிலைகளை இவர்கள் கடந்து போக வேண்டியதா இருந்தது. ஆனா இவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய வழிகளில் அர்ப்பணித்த போது தேவன் இந்த சூழ்நிலையானதை எப்படியானதா இந்த மாற்றினார். அவருடைய வல்லமையான கரத்தின் பதில் எப்படியாக இந்த குடும்பத்திற்குள்ளாக சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு வந்தது என்பதை நீங்களே தெளிவாய் பார்க்கும்படி இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் சாட்சியை பாருங்கள். இப்பொழுதே டொபாகோவில் இருக்கிறேன். டொபாகோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்கிறோம். இது என்னுடைய மனைவி மீனா. டொபாகோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக வாழ்க்கை அழிக்கப்பட்டிருந்தது. சிறு வயது முதல் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டேன். என்னால் அந்த குடியை நிறுத்த முடியவில்லை. படிப்படியாய் அது அதிகரித்து எனக்குள் பலமான ஒன்றாக அது மாறிவிட்டது. குடிப்பழக்கமானது எனக்குள்ளாக படிப்படியாய் அதிகரித்து கொண்டே வந்தது. பலமாக
அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் என்று துவங்கி பிற்பாடு 2 பாட்டில் 3 பாட்டில். இதை பார்த்த என் மனைவி என்னிடத்திலே பேசினால், நான் மிக அதிகமாய் குடிக்கிறேன் என்று அவள் என்னிடத்திலே சொன்னாள். நான் செய்கிற தவறான காரியத்தை எனக்கு சொன்னாள். எங்களுக்குள்ளாக அநேக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கை கலப்பாய் மாறியது. கத்தியினால் அவளை காயப்படுத்திருக்கிறேன். பல தடவை நான் அவரை கொல்ல நினைத்திருக்கிறேன், முயற்சித்திருக்கிறேன். சில நேரத்தில் அவளும் கத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்வாள். அவளை தற்காத்துக் கொள்ள என்னை திரும்ப அடிக்கும்படி. நாங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் கணவருடைய கெட்ட பழக்கத்தின் காரணமா நான் குடிப்பேன், ரொம்ப தவறா நடந்துப்பேன். என் முழு வாழ்க்கையும் மோசமான நிலைமையில இருந்தது. இதை என்னால தாங்க முடியல. நான் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ விரும்பினேன், ஆனா அது நடக்கல. எனக்கு விசுவாசம் இருந்தது. நான் எல்லா நாளும் ஜபிச்சேன். இவர் மாறணுங்கிறதுக்காக ஜபிச்சேன். எனக்கு நாட்கள் செல்ல செல்ல இது நடக்குமா இல்ல நடக்காதா, இது போகுமா போவாதான்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. கெட்ட பழக்கம் மிக மோசமானது. நான் கடன் வாங்கி குடிக்கிற அளவுக்கு சென்று விட்டேன். மேலும் 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 அநேக இடத்திலே கடன் வாங்க நான் தீர்மானித்தேன். கடன் வாங்கினேன், ஆனால் என்னால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. கடன்காரர் மத்தியில் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பல நேரத்தில் அவர்கள் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இவனை கொண்டு விடலாம் என்று கூட அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். காரணம், நான் கடனாய் வாங்கிய பணத்தை என்னால் அவர்களுக்கு திரும்ப செலுத்த முடியாத காரணத்தினால. வீட்டு முதலாளி என்னை என் வீட்டை காலி செய்யும்படியாய் ஒரு தரம் கூறினார். முன்பு நான் 10,000, 20,000, 30,000 டாலர் வரை கொடுப்பேன். ஆனால் இப்போது என்னால் $1,000 கூட கொடுக்க முடியவில்லை. வீட்டு முதலாளிக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் என்னை வெளியே தள்ளி நோட்டீஸ் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு காலி செய்ய வேண்டும், இனி நீங்க இருக்கக்கூடாது. என் நிலைமை இன்னும் மோசமானது. நான் இன்னும் மேலும் மேலும் குடிக்க ஆரம்பித்தேன். நான் குடித்து காலை எழுந்திருக்கும் போது எல்லாம் ஒழுங்காகும் நினைத்தானால் எல்லாம் மோசமாகியது. நான் குடிக்கும் பொழுது பிரச்சனையை மறப்பேன், எனக்கு மிக நன்றாக இருக்கும். ஆனால் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டும் என் பிரச்சனைகள் பெரிதாகும். திரும்ப குடிப்பேன், நாள் முழுவதும் குடிப்பேன். பிரச்சனைகள் குறைவதை போல நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அந்த போதை தெரிந்து எழுந்தவுடனே மேலும் 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 பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் வேலை ஸ்தலத்திலே என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் என்னிடத்திலே சொன்னார், நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் நான் குடித்துக் கொண்டிருந்தேன். என் கையில ஒரு பியர் இருந்தது, என் கையில சிகரெட் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்வதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். காரணம், நான் மிகவும் அதிர்ச்சியா இருந்தேன். அவர் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நான் அதிர்ச்சியானேன். அவருடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையை போல்தான். ஏனென்றால் நாங்கள் இருவருமே நண்பர்கள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு தெரியாது அது விடுதலையின் நாள் என்று. ஏனென்றால் யூனிவர்சல் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை விடுதலையினால் நான் ஒருபோதும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முன்பு சென்றதில்லை. நான் 7 மணிக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆலயத்துக்குள்ளே சென்று விட்டேன். ஆனால் நான் முழு போதையா இருந்தேன். அதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முதலாவது செல்வது. நான் சென்று அங்கே அமர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ளே சென்று உட்கார்ந்த சமயம் போதகர் கேட்டார், நீங்க முதல் தடவை ஆலயத்துக்கு வரீங்களா? நான் இதுவரைக்கும் ஆலயத்துக்கு போனதே இல்லை. நான் சொன்னேன் ஆமா. அவர் கேட்டார், நீங்க குடிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன் நான் குடிச்சிருக்கேன். நீங்க சிகரெட் பிடிச்சிருக்கீங்க? நான் சொன்னேன் நான் சிகரெட் பிடிச்சிருக்கேன். ஏன்னா என்னால எதையும் மறைக்க முடியாது. நான் என்னெல்லாம் செய்தனும் எல்லாமே வெளிப்படையா தெரியுது. ஒரு நாள் ஏறத்தாழ ஒரு 1.5 வாரத்துக்கு பிற்பாடு எனக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றியது, இது போதும், நிறுத்து. நான் உடனே தேவனிடத்தில் ஜெபித்தேன். தேவனே, நான் சொன்னேன், தேவனே போதும், இனிமேல் இது போதும். நான் அப்படியாக ஜெபித்தேன். ஆண்டவராக இயேசுவே, எனக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நான் பெரும் குழப்பத்தில் இருக்கிறேன். நான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரிடத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். நான் இங்கே இடத்திலே பேசுவதை போல நான் தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், தேவனின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மறுநாள் காலை நான் எழுந்து என் மனைவியிடத்திலே சொன்னேன், நான் குடியை நிறுத்திவிட்டேன். என் மனைவி என்னை பார்த்து சிரிக்க தொடங்கினாள். அவர் சொன்னா, என்னால் நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன், ஆமாம், எல்லாமே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். என் மனைவி நம்பவில்லை. உடனே என் மனைவி என்னுடைய படுக்கை அறைக்கு சென்றால், சமையல் அறைக்கு சென்றால், அங்கே நான் வழக்கமா எங்கெல்லாம் குடியை ஒளித்து வைப்பேனோ போதை பொருளை எல்லாவற்றை எடுத்து எல்லா குடியை சிங்கிலே ஊற்றினாள். நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் அவளை ஊற்றினாள். அந்த நாள் துவங்கி எல்லாமே மாறி போனது. அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இனி இடமில்லை. சிகரெட், குடி பழக்கம், மற்ற எல்லாமே என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது.
எல்லாமே படிப்படியாய் மாற துவங்கியதால் மெதுவாக படிப்படியாய் எனக்கான கதவுகள், எனக்கான வழிகள், ஒவ்வொரு இடத்திலும் எனக்கான வழிகள் படிப்படியாய் திறக்கப்படுவதை நான் பார்த்தேன். நான் ஒரு சொந்த அபார்ட்மெண்ட் வாங்கினேன், கட்டினேன். உண்மையிலே ஒவ்வொன்றாய் சேர்ந்து கொண்டே வந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் வாங்கினேன். அதன் பிற்பாடு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம் நான் இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம் எல்லாவற்றையும் முழுமையாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கினேன். ஒரு ப்ராஜெக்ட். மேற்கூரை போடப்பட்டது, முற்றம் வேலி அடைக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பதை போல என் திட்டத்தின்படி எல்லாமே உருவாக்கப்பட்டது. தேவனுக்கு நன்றி. எல்லாமே முழுமையடைந்தது. யாருக்கு நாங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே கடன் வாங்குவது, அங்கே கடன் வாங்குவது. நான் எதையும் கட்ட பேங்கில் சென்று லோன் கேட்கவில்லை. எதுவும் இல்லை. யாரிடத்திலும் எதுவுமே நாங்கள் சென்று கேட்கவில்லை. எல்லாமே நான் என் சொந்த பணத்திலே செய்தேன். முன்பு நான் வாடகை செலுத்திக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு 4 அபார்ட்மெண்ட்டிற்கு நான் வாடகை வாங்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். என் வீடு ஆசீர்வாதமா இருக்கு. நான் சமாதானமான ஒரு இடத்துல இருக்கேன். என் வாழ்க்கைய தேவன் அப்படியான விதத்துல மாத்தி இருக்கிறதுனால மக்கள் சில பேர் நம்ப கூட முடியல. இன்னும் சொல்ல போனா என்னாலேயே நம்ப முடியல. நாங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மீனா உன் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சமாதானமான குடும்பம் இருக்கு, அன்பான கணவர் இருக்காரு. இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நான் இதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது. நீங்க யார் இப்ப எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த மாதிரி நடந்தது. உங்களுக்கு கூட ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனை, உங்க கணவரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, தற்கொலை முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க விசுவாசத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவனுக்குள்ளாக நிலைச்சிருங்க. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருக்காரு. தேவன் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, உங்க வாழ்க்கையிலும் செய்யக்கூடியவரா இருக்கு. நான் நம்முடைய மக்களின் மிக சரியாக இந்த தேதியானதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். இந்த மாதம் 18ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு இந்த விசுவாசத்தில் நீங்கள் யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களோடு ஒன்றிணைய உங்களை நான் வரவேற்கிறேன். சிலுவையில் இயேசு எந்த செயலாளர் இடத்தில் செய்தார் என்பதை தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்கள். சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். சிலுவையில் தோற்கடிக்கப்பட்ட நபர் யாரேனும் ஒருவர் இருப்பானேயானால் அவன் பிசாசானவன். ஆம், சிலுவையில் பிசாசானவன் தான் தோற்கடிக்கப்பட்டான். ஆண்டவராக இயேசு நமக்கான வெற்றியை இடத்துல கொடுத்தார். எனவேதான் நீங்க யார் உங்களுடைய குடும்பத்தை நீத்துக் கொள்ள இடத்துல விரும்புறீங்களோ, உங்களுடைய குடும்பத்தார் ஒருவேளை கெட்ட பழக்கங்கள் கடுமையாக இருக்கலாம், தவறான பாதையை தேர்ந்தெடுத்தவராக இருக்கலாம், உங்களுடைய சரீர பலனில் இன்னும் நீங்க உங்களுடைய குடும்பத்திற்கு உதவி செய்ய விரும்புறீங்க, ஆனா எந்த உதவியை செய்ய முடியாத ஒருவரா இருக்கலாம். ஆனா இயேசுவின் சிலுவையின் அடிவாரத்திலே நாம் நம் குடும்பத்தை கொண்டு வர போகிறோம். அவராலே மீட்கப்படும்படியாக தேவனுடைய மாபெரும் வல்லமை நம்முடைய வீட்டை, நம்முடைய வீட்டாரை வழி நடத்த அனுமதியானது கூட. அவர் தன்னுடைய வல்லமையானதை உங்க வாழ்க்கை மீது வெளிப்படுத்த முடியாகும். தேவனுக்காய் நீங்க திறக்கிற இந்த வாசல், சரியா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற பிரகாரமாய் ஒன்றாக ஜெபிக்கிற குடும்பம் ஒன்றாகவே இருக்கும். ஆம், நீங்க யார் உங்களுடைய குடும்பத்திற்காய் ஒரே விசுவாசத்தினுடைய ஆவியில் ஜெபிக்க தன்னை தயார்படுத்துறீங்களோ, நீங்கள் எங்களுடைய இணையலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது அதி அற்புதமான காரியத்தினுடைய பதிலை இந்த இடத்தில் கொடுக்கிறவரா இருக்கிறார். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற தொலைபேசி எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆலயத்தினுடைய முகவரியை தெரிந்து கொள்ள, இலவசமான ஜபங்களை பெற்றுக்கொள்ள, நீங்க ஆலோசனை தேவையாக இந்த இடத்துல நீங்க பெற்றுக்கொள்வீர்கள், முற்றிலும் இலவசமாய். ஒருவேளை நீங்க ஆலயத்திற்கு எப்படியாக வரணும், வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னா, நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். தேவன் உங்களை, உங்களுடைய குடும்பத்தை அதி அற்புதமானதாய் ஆசீர்வதிக்க, தேவன் உங்க வாழ்க்கையின் மீது எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள இன்னொரு வாய்ப்பையும் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். இன்னொரு சாட்சி பாருங்கள் இப்பொழுதே. நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் ரொம்ப கோவமா இருந்தேன். நான் என்னுடைய படுக்கைக்கு தூங்க போகும்போது தலைக்காணி கீழே எப்பவுமே கத்தியோடு தான் படுப்பேன். ஒருவேளை என் மாற்றான் தந்தை என்னை தாக்க முயற்சி செய்தா நான் கொலை செஞ்சிருவேன் அவரை. அந்த நேரங்கள்ல இதுதான் என்னுடைய யோசனை. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மர்சேலோ. எனக்கு 52 வயசாகுது.
1987 தான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு நான் வந்தேன். 1993 தான் நான் இயேசுவை என் வாழ்க்கையில கண்டறிந்தேன். நான் 6 வருஷமா ஆலயத்துக்குள்ளேயே இருந்தேன், தொலைக்கப்பட்ட ஒரு ஆளா. ஏன்னா என்னுடைய மாற்றான் தகப்பன் மேல எனக்கு வெறுப்புகள் இருந்துச்சு. என்னுடைய தாயின் மீதும் எனக்கு வெறுப்பு இருந்தது. என்னுடைய மாற்றான் தகப்பன் தான் என்னை வளர்த்தார். ஏன்னா என்னுடைய தாய் தகப்பனுக்கு விவாகரத்து ஆயிருந்தது அந்த நேரம். அந்த நேரம் நான் குழந்தையா இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு குழந்தை பருவம். என்னுடைய வாழ்க்கை ஒரு மிகவும் அழகுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. என்னுடைய வீட்டில் ஒரு நாளும் சண்டை. என்னுடைய மாற்றான் தகப்பனால அவர் என்னுடைய காதுகளை பிடித்து ரொம்ப அதிகமாக இழுப்பார். அதனால 80% கேட்கும் திறனை நான் இழந்துட்டேன். அதனால நான் ரொம்ப அதிகமாக எதிர்ப்படைஞ்சேன். என்னுடைய சொந்த வீட்டிலேயே என்னை அதிகமாக அவமானப்படுத்துவாங்க. எல்லாவற்றையும் விட எனக்கு அதிகமாக வலியை ஏற்படுத்தின ஒன்று, என் அம்மா எனக்கு சார்பாக எப்பவுமே பேசுனதே கிடையாது. என் அம்மாவுடைய எண்ணம் என்னன்னா, மாற்றான் தகப்பனோட அவங்க எப்பயுமே சமாதானமாக இருக்கணும். என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரத்தில் நான் மறைஞ்சு நின்று அவங்க கிட்ட பேசுவேன். நாங்கள் 2 பேருமே பேசிட்டு இருக்குது அவர் கேட்டார்னா இல்லை பார்த்தார்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்கும். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. நான் அவங்க கிட்ட இந்த வார்த்தையை சொன்னேன். நீ எனக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு பதிலா வேறு ஒருத்தருக்கு மனைவியா இருக்கிறியே அப்படின்னு நான் கேட்டேன். என்னை ஒதுக்குறாங்க அப்படின்றத நான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப வலி தரக்கூடிய ஒன்றா இருந்தது. சில நேரங்களில் மதியான உணவு சாப்பிடும்போது என்னுடைய மாற்றான் தந்தை சொல்லுவார், அந்த தட்டு சாப்பாடு சாப்பிட்றது கூட உனக்கு தகுதி கிடையாது. அவர் என்னை நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமாக மாட்டேன்னு சொல்லுவார். திருடன் சொல்லுவார், போத பையன் சொல்லுவார். என்னுடைய முகத்தில் தண்ணியை தூக்கி அடிப்பார் நான் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நேரத்தில். இதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவர் என்னை அறைவார், அவர் என்னை உதைப்பார், அவர் என்னை அடிப்பார். இது எல்லாமே அவர் செஞ்சாலும் யாரும் அவர் என்னன்னு கேட்க மாட்டாங்க. நிறைய முறை என்னை கழிவறையில் வச்சு பூட்டிடுவார். என்னை நிறைய முறை முட்டி போட சொல்லுவார். குறிப்பாக சோளம் விதையில முட்டி போட சொல்லுவார். என்னை செவுத்தை பார்த்து திரும்பிக்கோன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுவார், நான் கதவை திறந்து வரும்போது நீ இதே மாதிரி இல்லைனா நான் திரும்பி வரும்போது இன்னும் மோசமான காரியத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா இன்னும் சில காலம் கழித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு உரிமை கொடுக்கல. இது எல்லாத்தையும் நான் சுருக்கி சொல்லணும்னா, என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது நரகத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும். நான் சில நேரத்தில் வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது காலதாமதமாக வருவேன். ஏன்னா காலதாமதமாக வரும்போது தான் எல்லாருமே வீட்டுக்குள்ளே தூங்கி இருப்பாங்க. காலையில் நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து முதல் ஆளாக வெளியே போயிடுவேன். நான் அப்படி வெளியே போனால் தான் நான் அவர்கிட்ட அடி வாங்க மாட்டேன். நான் ரொம்ப கோவமாக இருப்பேன். அந்த நேரத்தில் தான் நான் தூங்கும் போது என்னுடைய படுக்கையின் கீழே நான் கத்தி வச்சுப்பேன் எப்பயுமே. அவர் என்னை மறுபடியும் தாக்க வந்தார்னா நான் அவரை கொன்னுடுவேன் அதே இடத்துல. இதுதான் அந்த நேரம் என்னுடைய யோசனைகளை ஓடிட்டு இருந்தது. நான் எந்த நேரமாக இருந்தாலும் அவரை கொலை செய்ய தயாராக இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மாற்றான் தகப்பன் என்னுடைய அம்மாவை அடிச்சிட்டு இருந்தார். நான் இப்போ பக்கத்தில் இருந்த அயன் பாக்ஸ் எடுத்து அவர் முதுகு மேலே வச்சு அவரை எரிச்சிட்டேன். அந்த நாள் உண்மையாகவே ரொம்ப அதிகமாக சண்டை போட்டார் எங்களோட. நான் தீர்மானித்தேன், என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே வரேன். உறவினர்கள் வீட்லேயோ இல்லை நண்பர்கள் வீட்லேயோ இல்லை யாரெல்லாம் எனக்கு இடம் கொடுக்க போகிறாங்களோ நான் தங்க தயாராக இருந்தேன். அந்த நாட்கள் தான் எனக்கு தெரிஞ்சது வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டம், எந்த அளவுக்கு வாழ்க்கை கடினம். அந்த நேரத்தில் நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். நான் கொக்கையின், மரிவானா, போதை இது எல்லாத்தையும் பயன்படுத்துவேன். இது எல்லாத்தையோட மோசமானது என்னன்னா, நான் மாந்திரிகம் செய்கிறவங்களோட போய் சேர்ந்தேன். நாங்கள் பேய்களோட ஒரு பொருத்தனை பண்ணேன். அந்த பொருத்தனையில் என்னுடைய கையை காலை அங்கங்கே கட் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய நெஞ்சில், என்னுடைய முதுகு பின்னாடி, என்னுடைய தலையில் கூட. அதுக்கப்புறமா என்னுடைய 18 வயசில் நான் ஆர்மியில் சேர்ந்தேன். இது தொடங்கி என்னுடைய வாழ்க்கை நிலை மோசமாச்சு. நான் மன அழுத்தமாச்சு. நான் என்ன நானே கொலை செய்யலாம்னு நினச்சேன். மன அழுத்தத்தினால, வெறுத்ததுனால என்னால் அதை கையாள முடியல, அதிகமாக இருந்தது. நான் தேவனை நம்பிட்டு இருந்தேன். தேவனுக்கு மகிமை. அந்த நேரத்தில் நான் தற்கொலை செய்ய தேவனை அனுமதிக்கல. அந்த தருணத்தில் தான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை குறித்து கேள்விப்பட்டேன். அங்கே நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பிஷப் ரெனாட்டோ மதுரு அவர் என்னுடைய அப்பா மாதிரி என்னை பார்த்து கொண்டார்.
கண்டிப்பாக என்னால் அவரை மறக்க முடியாது. என்னால் முடியாது. என்னை பார்த்து கொண்டார் ஒரு தந்தையை மாறி. எனக்கு தாய் தகப்பனுடைய அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இது எல்லாத்தையும் அவர் எனக்கு காமிச்சார். அப்போ நான் ஆலயத்திலிருந்து கொஞ்ச நாட்கள் இருந்தது. ஆலயத்தில் கொஞ்ச நாள் இருந்த பிற்பாடு கூட எனக்கு கோவம் வந்தது. இவர் மேலே கோவம் வந்தது. ஏன்னா இவர் அங்கே மன்னிப்பை பற்றி பேசுவார், மனம் திரும்புதலை பற்றி பேசுவார் போதிக்கும் போது. நான் ஏற்றுக்கிற மாதிரி ஆமேன்னு சொல்லுவேன். ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். வேற எதுவுமே இவர்கிட்ட இல்லையா போதிக்க? உண்மையாக இவருக்கு போதிக்க வேற எதுவுமே இல்லையா? என்னுடைய சூழ்நிலை மட்டும்தான் இவர் தெரியுமா? வேற எதுவுமே போதிக்க கிடையாதா இவர்கிட்ட? எல்லா நாளும் அதே வார்த்தை. எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவி அந்த நேரம் இவரை பயன்படுத்திட்டு இருந்தார் ஏற்கனவே எனக்கு உதவி செய்ய. ஒரு நாள் நான் போதை ரொம்ப அதிகமாக போட்டுட்டேன். போதையில் தான் இருந்தேன். அவர் என்கிட்ட வந்தார். அவர் என்கிட்ட வந்து சொன்னார், ஏய் தம்பி, போதை அதிகமாக போட்டிருக்கல? நான் சொன்னேன், ஆமாம். அப்போது அவர் கேட்டார், உனக்கு பசி எடுக்குதா? இதுதான் அவருடைய கேள்வி. ஆமாம், எனக்கு பசி எடுக்குதுன்னு சொன்னேன். அப்போ அவருடைய மனைவியை கூப்பிட்டார். மனைவி வந்தாங்க, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. இது வெறும் ஒரு நாள் மட்டும் நடந்தது கிடையாது, பல நாட்கள் இந்த மாதிரி எனக்கு நடந்தது. அவருக்கு தைரியம் இருந்தது என்கிட்ட பேச. இது வரைக்கும் யாருமே எனக்கு கற்றுக் கொடுக்காத விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே அவர் பேசி எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் நம்புகிறேன், அப்பொழுது நான் இருந்த நிலைமை, எனக்கு இருந்த கெட்ட பழக்கம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த அந்த போதகருக்கு என்னுடைய ஆத்துமா மீது அன்பு இருந்தது. நான் அந்த நேரம் அவங்க மேலே கோவப்படுவேன். ஆனால் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க பேசின ஒரு வார்த்தையும் என்னுடைய யோசனைக்குள்ள சுற்றி ஆணியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த 6 வருஷம் காலத்தில் நான் 4 முறை ஆலயத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். 2 முறை பெண்கள்னால வெளியே வந்தேன். ஒரு முறை நான் போதை பழக்கத்தினால வெளியே வந்தேன். கடைசியாக நான் வெளியே வந்த முறை அமானுஷ விஷயத்தினால நான் என்னை ஈடுபடுத்தினதுனால நான் ஆலயத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் சிறைச்சாலைக்கு போயிருக்கேன். போதை பழக்கத்தினால, திருட்டுனால. என்னுடைய மாற்றான் தகப்பன் என்ன சொல்லி என்னை கூப்பிடுவாரோ அதே போல நான் மாறிட்டேன். விடுதலைக்கான ஜெபத்தில் நான் இருக்கும்போது அந்த ஜெபத்தில் எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் நான் எந்த அசிஸ்டண்ட்டையும் என் தலை மேலே கை வச்சு ஜெபிக்க நான் அனுமதி கொடுத்ததில்லை. நான் ரொம்ப பெருமையாக இருந்தேன். என் தலை மேலே கை வச்சு ஜெபிக்க நான் யாருக்கும் அனுமதி கொடுக்கல. என்னால் நபருக்கு ஒரு நாள் பிஷப் கூட்டம் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ எல்லோரையும் பிஷப் முன்னாடி வர சொன்னார். யார் விடுதலையை பெற விரும்புகிறீங்களோ நீங்கள் முன்னாடி வாங்கன்னு சொல்லி பிஷப் கூப்பிட்டார். நான் முன்னாடி போனேன். ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழக்கூடாதுன்னு நான் நினச்சேன். தீர்மானம் எடுத்து முன்னாடி போனேன். நான் அந்த நேரம் அசுத்தத்தினால வெளிப்பட்டேன். அதுதான் முதலும் கடைசியான நேரம் நான் அசுத்தத்தினால வெளிப்பட்டது. நான் எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன், நான் இனிமேலும் ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போதும் அசுத்தத்தினால வெளிப்பட்ட ஒரு நபராக வெளியே போக மாட்டேன். இல்லை, இது முடிந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது தந்தையின் நாளாக இருந்தது. அந்த நாளில் திருவிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த நாள் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அந்த நாள் நான் தீர்மானித்தேன், தேவனுக்காக என் வாழ்க்கை கொடுப்பேன். தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானித்தேன். அந்த நாள் என்னுடைய கடந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் அந்த நேரங்களில் ஏற்கனவே என் வீட்டை விட்டு நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனாலும் நான் தீர்மானம் எடுத்தேன். நான் அவங்க வீட்டுக்கு போனேன். போய் அவங்க முன்னாடி, என் தாய் முன்னாடி, என் மாற்றான் தகப்பன் முன்னாடி நான் மன்னிப்பை கேட்டேன். அந்த நேரம் என்னுடைய அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷம், இல்லை அதுக்கு மேலே அதிகமாக, ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள போய் பார்க்க போனேன். நான் அவங்கக்கிட்ட எங்கே அப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப பயந்தாங்க அதை சொல்கிறது கூட. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நான் அங்கே வந்ததுக்கான காரணம் அவர் ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்றதுக்காக நினச்சாங்க. அதனால் அவங்க என்கிட்ட சொல்லலை. கற்பனை பண்ணி பாருங்கள், 3 வருஷம் நான் அவங்கள விட்டு தூரமாக இருந்தேன். என்கிட்ட கெஞ்சி கேட்டு நாங்கள் இங்கேருந்து போயிடு நீ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அங்கேருந்து நேரடியாக அவருடைய படுக்கை அறைக்கு போய் அவர் அங்கே பார்த்து அங்கே சொன்னேன், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை மன்னிச்சிட்றேன். அந்த நேரம் தந்தையின் தினன்றதுனால நான் அவருக்கு வாழ்த்துக்கள் கூட செஞ்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய மன்னிப்புக்காக என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்த பையனா நான் இல்லை. அவருக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அவர் என் கையை குலுக்குனாரு. நான் அங்கேருந்து போயிட்டேன். என் மனசாட்சி சமாதானத்தோடு நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, 6 வருஷமாக என்ன நடக்கலையோ
11 மாசத்துல நடந்துச்சு. என்னுடைய விடுதலையை நான் பெற்றுக்கொண்டேன் முழுமையா. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். அப்போ என்ன ஆலயத்துல துணையாளரா அழைத்தாங்க. நான் துணையாளரா மாறினேன். அந்த நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பரிசுத்த ஆவியால ஞானசானம் பெறப்பட்டது. எனக்கு ரொம்ப அருமையான ஒரு நாள். எனக்கு எப்போ, எங்க நடந்தது, நான் எங்க உக்காந்துட்டு இருந்தேன், இது எல்லாமே எனக்கு தெரியும். அது புதன்கிழமை. சில பேர் சாட்சி கொடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பெற்றதா சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது வித்தியாசமா நடந்தது. எனக்கு நடந்தது புதன்கிழமை 7 மணி கூட்டத்துல நடந்தது. பிஷப் மசீதர் தான் அந்த கூட்டத்தை எடுத்துட்டு இருந்தார். அவர் அந்த நேரம் ஒரு பாட்டு பாடினார். நான் தேடுவே ஆவி என்னும் கடலில். இது எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாடல். மிகவும் பிடிச்ச ஒரு பாடல். அதன் பிற்பாடு நான் பீடத்து மேல ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டேன். நான் சென்றேன். 10 வருஷம் கழிச்ச பிற்பாடு நான் அமெரிக்கால ஊழியம் செய்துட்டு இருந்தேன். ஈப்பாவு சிட்டி, டெக்சஸ்ல இருக்கிற சிட்டில. நான் அப்போ போதகரா இருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால் என்னுடைய அப்பா பேசினாரு. என் அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி, மகனே, இது ரொம்ப வேடிக்கையான ஒண்ணு. இது வரைக்கும் என்னுடைய அப்பா என் வாழ்க்கையில என் மகனேன்னு சொன்னதே கிடையாது என்னை பார்த்து. என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வருத்தம் ஒண்ணு இருக்கு. நான் உன்னை ரொம்ப மோசமா நடத்தினேன், எனக்கு தெரியும். நான் செஞ்ச எல்லாத்துக்காகவும் என்னை மன்னிச்சிரியான்னு கேட்டாரு. அந்த நேரம் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், மன்னிச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ வரைக்கும் கூட எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி. எனக்குள்ள இனிமேல் அவர் வெறுப்பு இல்லை. அவர் மேலேயோ அல்லது வேற யார் மேலேயும் எனக்கு வெறுப்பு இல்லை. 30 வருஷமா தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான வருடம்னா இதுதான். என் மனைவியோட இணைந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வது எனக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. உங்க எல்லார்கிட்டயும் நான் இதை சொல்றேன். எந்த அளவுக்கு தேவன் வல்லமை உள்ளவர். நீங்க எப்போ உங்களுடைய இருதயத்தை திறந்து உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ, அவருக்காக உங்க முழுசா அர்ப்பணிக்கிறீங்களோ, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். உங்களுக்கு புதிய வாழ்க்கை தர்றதா. அவ்வளவுதான். எனவே மக்களே, உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இந்த விசுவாசத்தில் நாம் இணையலாம். இந்த பரிசுத்த மாதம் வரப்போகிற ஒவ்வொரு நாள் சிறப்பான நாளை நோக்கி நாம் நகரக்கூடிய பரிசுத்த மாதம் என்று கூட நான் சொல்ல முடியும். உங்களை தயார்படுத்துங்கள். தேவனுடைய அதி அற்புதமான பதிலை பெற்றுக்கொள்ள இந்த நேரம் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு மிக சிறப்பான விசுவாசத்தினுடைய ஜெபத்தை ஒன்று சேர்ந்து செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக மறக்காதீர்கள், நீங்க யார் தானியேல் உபவாசத்திலே இருக்கிறீர்களோ, இந்த உலக ரீதியான காரியத்திலிருந்து உங்களை பிரித்து தேவனுக்காய் உங்களை நெருங்க கொண்டு வர விரும்புகிறீர்களோ, உங்களின் விசுவாசத்தில் தொடர்ந்து பரிசுத்த ஆவியான பேருங்க. சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க. தேவன் வாக்களித்த அவருடைய ஆவி உங்கள் மீதிடத்தில் வரும்படியாக இந்த நேரம் இந்த விசுவாசத்திலே நான் இந்த பரிசுத்தமான ஆவியானவரை தேவனுடைய அதிகாரத்தோடு உங்கள் மீது கட்டளையிட விசுவாசிக்கிறேன். கண்களை மூடிருங்க. நீங்க இருக்கிற அதே இடத்துல, இனாதவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இந்த நேரம் இந்த மக்கள் யார் உம்முடைய விருப்பத்தை செய்ய தன்னை தயார்படுத்துகிறார்களோ, மேலும் உம்முடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள தன்னை தயார்படுத்தும்படி கேட்கிறார்களோ, இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது உம்முடைய அக்கினியை வெளிப்படுத்த இந்த இடத்துல கேட்கிறேன். எங்கள் ஆண்டவராக இயேசுவே, என் தேவாவியானவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாய், உம்முடைய சர்வ வல்லமையான கரம் வெளிப்படுத்தப்படுவதாய். என் தேவனை யார் இந்த நேரம் விசுவாசத்தில் உம்மை நோக்கி அழைக்கிறார்களோ, உம்முடைய பரிசுத்த ஆவி இவர்கள் மீது இந்த இடத்தில் வரட்டும். உம்முடைய ரட்சிப்பினுடைய முத்திரை இவர்கள் மீது வரட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சிலுவையிலே நீர் எங்களுக்காய் கொடுத்த இந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கையை, எங்கள் வழியை, எங்கள் செயல்களை, எங்கள் திட்டங்களை எல்லாவற்றையும் இயேசுவே, என் தேவாவியானவரே, உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். உம்முடைய சித்தம் இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது நிஜமாக்கப்பட கேட்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென். தேவன் உங்களோடு இருக்கிறார். விசுவாசத்தில் நகருங்கள். நாளை தேவன் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தின் வழிகளில் உங்களுக்கு கொடுக்கும்படியாக இணைந்திருப்பேன். சென்று வாருங்கள் மக்களே.